வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சகோதரர் வாசிக்க கேட்போமா? ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். இதுல நம்முடைய ஆண்டவருடைய ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தை இதிலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் நம் ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானித்து கொண்டிருக்கிற நாட்கள். இதில் பார்க்கிறோம், ஆண்டவர் பாடுபட்டார், அவர் கஷ்டப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய பாரங்களை சுமக்க, நம்முடைய பாடுகளை நீக்கும்படி, நம்முடைய துக்கங்களை சுமக்கும்படி அவர் சிலுவையிலே பாடுபட்டார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அதே வேளையில் இந்த வசனம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் பாடுபட்டதினால அதே பாதைகளின் வழியாக சென்று கொண்டிருக்கிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஆமேன் ஹல்லேலூயாலாம் ஏன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மையிலே ஆமேன் என்றால் அப்படியே தான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அர்த்தம். அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்ற அர்த்தம். ஆமேன். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஹல்லேலூயா என்று நம்ம சொல்லணும். அதை ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆமேன் என்று சொல்லணும். ஆமேன். அப்போ பாருங்க, கர்த்தர் சோதிக்கப்பட்டதினால, அவர் பாடுபட்டதினால, பலவிதமான உபத்திரவங்கள் வழியாக அவர் கடந்து சென்றதினால என்ன நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார், அதே பாதையில் போற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க மிகுந்த உபத்திரவத்தோடு இங்க வந்திருக்கலாம். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் நல்ல சந்தோஷமா நீங்க வந்திருப்பீங்க, ஒரு சிலர் மிகுந்த உபத்திரவத்தில் வந்திருப்பீங்க, ஒரு சிலர் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறதே, எவ்வளோ நாட்கள் இவ்வளோ வேதனை என்று வேதனையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஒரு சிலர் பயங்கரமான தரித்திரம், துக்கம், பாடுகள் இவற்றின் வழியாக வேதனையோடு கூட நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஒரு சிலர் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, ஒரே சண்டை, குழப்பம், ஒரு பக்கம் கணவன் மனைவிக்கிடையே, ஒரு பக்கம் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, இப்படி பல விதமான பாடுகள், சண்டைகள், உபத்திரவங்கள் வழியாக இது எப்பொழுது மாறும் என்று தெரியலையே என்கிற ஒரு சூழ்நிலையோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். அல்லது இதே நேரத்தில் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து இதை வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டுதான். ஆனா அந்த உபத்திரவங்களை கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். அந்த பாடுகளில் நமக்கு உதவி செய்ய நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் சிலுவையில் பாடுபட்டு சிலுவையில் ஜெயித்ததினால, பிசாசை ஜெயித்ததினால, உபத்திரவங்களை ஜெயித்ததினால, உலகத்தை ஜெயித்ததினால அவர் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கு நான் ஜெயத்தை தருவேன், உங்களுக்கு உதவி செய்வேன், இந்த பாடுகளை கடந்து செல்ல பலன் கொடுப்பேன், இந்த பாடுகளை நீக்கி போடுவேன். ஆமேன். இதை விட நமக்கு வேற என்ன வேணும் இல்லையா? கண்டிப்பா இது போதும் நமக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, பெற்றோர் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும் பொழுது பிள்ளைங்க எதை குறித்தாவது கவலைப்படுவாங்களா? எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டாங்க இல்லையா? அப்போ ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா என்னுடைய தகப்பன் என்னை சரியான பாதையில் நடத்துவார். ஏனென்றால் அவர் ஏற்கனவே அந்த பாதையில் என்ன செய்திருக்கிறார், நடந்து வந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளை நான் கேட்க நேர்ந்தது. ஒரு தகப்பன் போய்கொண்டே இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போனானாம். அந்த பாதை கொஞ்சம் கரடு முரடாக இருந்துச்சான். அப்போ கரடு முரடாக இருந்ததுனால அவன் என்ன செய்திருக்கிறார், தகப்பன் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டே போயிருந்திருக்கிறான்.
கொஞ்ச தூரம் நடக்க 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 திடீர்னு பார்த்தா அந்த பிள்ளையுடைய கால்களில் முட்கள்லாம் குத்தி, கல் குத்தி ரத்தம் வர்ற மாதிரி இருந்திருக்கு. கொஞ்சம் கால் வீங்கின மாதிரி அடிபட்டிருக்கு. அவன் அதுக்கு மேலே நடக்க முடியாமல் அப்பா கஷ்டமாக இருக்குன்னு கஷ்டப்பட்டு நடந்திருக்கான். உடனே இந்த தகப்பன் என்ன செஞ்சிருப்பாரு சொல்லுங்க பார்க்கலாம்? தகப்பன் என்ன செஞ்சிருப்பாரு? பிள்ளைய தூக்கி சுமந்துட்டு வந்திருக்கிறார். சுமந்துட்டே வந்த கொஞ்ச நேரம் கொஞ்சம் தூரம் நடந்தாச்சு. அதுக்கு மேலே தகப்பனுக்கு என்ன செய்ய முடியல, பிள்ளைய அதுக்கப்புறம் தூக்கிட்டு போக முடியல. அவன் தூக்கிட்டு போக முடியலன்னு உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உட்கார வச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா, அதுக்கப்புறம் நம்ம போகலான்னு சொல்லி உட்கார வச்சு அவனுடைய கால்கள் எல்லாம் ஏதாவது க்ளீன் பண்ணி எல்லாம் மருந்தெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கார். இன்னும் கொஞ்சம் போன உடனே அவன் சொல்லியிருக்கிறான், டாடி நல்லா கொஞ்சம் கால் நல்லா வலிலாம் குறைஞ்சிருச்சு, இனிமேல் நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் நானே நடக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த தகப்பனார் சொன்னாராம், பரவாயில்லப்பா நான் தூக்குறேன்னு சொன்னாராம். அப்புறம் கொஞ்சம் தூரம் தூக்குனதுக்கப்புறம் அவனே நான் இறக்கி விடுங்கன்னு சொன்ன உடனே அந்த தகப்பன் என்ன சொன்னாராம், நான் ஓகே நீ நடந்து வா, ஆனால் நீ என்ன செய்யணும்னா நான் உனக்கு முன்பாக நடக்கிறேன், நான் நடக்க 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 என் காலடி தடத்தை பின்பற்றி அந்த காலடியில் நீ என்ன செய், உன் காலை வச்சு நட. அப்போனா என்ன ஆயிரும், நான் ஏற்கனவே அதில் கல் இருந்தால் அந்த கல் என்ன செஞ்சிடும், அமுங்கிரும், முள் இருந்தால் அது அமுங்கி போயிடும், எல்லாமே க்ளீன் ஆயிரும், நீ அந்த பாதையில் காலை வச்சு நட என்று சொல்லி நடத்தினாராம். அப்போ ஒரு சாதாரண தகப்பனே தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய அடிச்சுவட்டில் நடந்து வரும்படி சொல்லுகிறதுக்கு காரணம், நான் பட்ட பாடுகளை என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது என்பதற்காக. அப்போ பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நமக்காக நமக்கு முன்பாகவே எல்லா பாடுகளையும் பட்டதுனால அந்த பாடுகளை நம்ம படக்கூடாது என்பதற்காக, அதில் உதவி செய்வதற்காக ஏற்கனவே அவர் அந்த வழியில் நடந்து போய்விட்டு அடிச்சுவடுகளை நமக்காக வைத்து சென்றிருக்கிறார். நம்முடைய வேலை என்ன தெரியுமா, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை நடக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. ஆமேன். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற முக்கியமான சூழ்நிலை என்ன என்றால், ஆண்டவர் எந்தெந்த விதத்தில் அவர் சோதிக்கப்பட்டார், எந்தெந்த விதத்தில் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் பாடுகள் வழியாக கடந்து செல்கிறோம், அவற்றிலே கர்த்தர் நமக்கு எப்படி உதவி செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா 22 அதிகாரம் 45 வசனத்தை ஒருவர் வாசிப்போமா? லூக்கா 22:45. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. போதும். இதுல பார்க்கிறோம், சீஷர்களை பார்த்து தன்னோடு கூட இருந்த சீஷர்கள், இவருக்கு தெரியும் கொஞ்ச நேரத்தில் உபத்திரவங்கள் வெளியாக போக போறேன், ஆகவே எனக்காக என்னுடைய சீஷர்கள் ஜெபித்தா எனக்கு ஒரு பலனா இருக்குமே என்று அவர் நம்பி இந்த சீஷர்களை பார்த்து எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள், என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சீஷர்கள் தூங்கிட்டாங்க. இதை பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், அவரோடு கூட இருந்தவர்கள் அவரை கைவிட்ட ஒரு சூழ்நிலை. நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் நம்பிக்கைக்கு விரோதமாய் நடந்து கொண்ட ஒரு சூழ்நிலை. சீஷர்களை நம்பினார், எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எப்பவுமே பாருங்க, அநேக நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம தனியாக ஜெபம் பண்ணி அந்த பிரச்சனை என்ன செஞ்சிருவோம், மேற்கொண்டுருவோம். ஆனால் நிறைய சோதனை வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, உபத்திரம் வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம், என்னோடு கூட சேர்ந்து ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணா, அல்லது என் குடும்பத்தினர் ஜெபம் பண்ணா, என்னுடைய உறவினர்கள் ஜெபம் பண்ணா எனக்கு கொஞ்சம் பலனாக இருக்குமே, அல்லது என் மனைவி ஜெபம் பண்ணா, என் கணவர் எனக்காக ஜெபம் பண்ணா எனக்கு கொஞ்சம் நல்ல பலனாக இருக்குமே அப்படி நினைக்கிறோமா இல்லையா? நிறைய நேரங்களில் அதே மாதிரி தான் ஆண்டவரும் நினைச்சாரு. இவ்வளோ உபத்திரவங்கள் வெளியாக போக போகிறேன், என்னோடு கூட இருந்தவங்க, சந்தோஷமாக இருக்கும்போது கூட இருந்தவங்க, இந்த உபத்திரவமான பாடுகளில் என் கூட இருந்து எனக்கு ஒரு உறுதுணையா பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே நினைச்சாரு. ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடக்கலை, அவரை கைவிட்டு விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 54 வசனத்தை வாசிங்க. 54. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள்.
பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். எப்ப பார்த்தாலும் பேதுரு ஆண்டவரோடு கூடவே இருக்கிற ஒரு மனிதன், ஒரு சீஷன். எப்ப பார்த்தாலும் ஆண்டவரோடு கூட இருப்பார். ஆண்டவரே உம்மோடு கூட கடல்ல நான் நடப்பேன் அப்படின்லாம் சொல்ற ஆளு. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில இவர் எங்க போனாராம்? தூரத்தில் பின் சென்றார். ஏன்னா பக்கத்துல போனா அவருக்கு ஒரு பயம், நம்மளையும் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். பாருங்க, நெருங்கினவர்கள், உண்மையா அவர் நேசித்தவர்கள் அவரை கைவிட்டுட்டு தூரமா போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 57ஆம் வசனத்துல பார்த்தா பேதுரு தேவனை மறுதலித்து விடுகிறான். இவர் யாருன்னே தெரியாதுப்பா. எல்லாரும் கேட்குறாங்க, இவர் கூட தான் நீ இருந்த? இல்லை, எனக்கு இவர் யாருன்னே தெரியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, யாரோ ஒருவர் இவரை தெரியாதுன்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா 3.5 வருஷம் கூடவே இருந்து அவருடைய சாப்பாடை சாப்பிட்டு அவர் தங்குற இடத்துல தங்கி அவருடைய நிழல்ல வாழ்ந்த இந்த பேதுரு பாருங்க, அவன் சொல்றான் இவர் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு கூட நிறைய சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா நம்மளை ஆண்டவர் நல்லா உயர்த்தி வச்சிருக்கும் போது எங்கேயோ மூலையில் இருக்கவங்க கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்கள எனக்கு தெரியும், அப்போ தெரியும், அப்போ தெரியும், எங்கள் அப்பாவுக்கு 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 அப்படின்னு சொந்தம் கொண்டாடுவாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்படும் போது, நெருக்கப்படும் பொழுது சொந்தங்கள் கூட என்ன செஞ்சிருவாங்க? இவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு போயிடுவாங்க. காரணம் என்ன? எங்கே நம்ம அவங்ககிட்ட உதவி கேட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். அப்போது நெருக்கமானவங்க நம்மளை கைவிடும்போது நமக்கு அதோடைய வலி எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அங்கே இருந்த பிரதான ஆசாரியன் அவரை ஆண்டவரை வாரினால் அடித்தது அவளுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் சொந்த பேதுரு, சொந்த சீஷன், தன்னோடு கூட இருந்தவன் கைவிடும் பொழுது அந்த நிலைமை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சொந்த மனைவி கைவிடுறாங்க, நிறைய குடும்பங்களில் சொந்த கணவன் கைவிட்டுறாங்க, நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோரை கைவிடுறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க. நிறைய குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளை உதாசீனப்படுத்துகிறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள். ஆனால் ஆண்டவர் அங்கே கைவிடப்பட்டார். ஆமேன். இன்னும் கொஞ்சம் பாருங்களேன், மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26:56 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவர்கள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இங்கே பார்க்கிறோம், எல்லாரும் ஆண்டவரை பிடிச்ச உடனே இருந்த சீஷர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? ஓடியே போயிட்டாங்க, ஓடியே போயிட்டாங்க. பாருங்க, எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய ஒரு நிலைமை. நம்முடைய ஆண்டவருடைய நிலைமையை பாருங்களேன், எவ்வளோ கஷ்டம். சொந்தத்தில் வந்தார், ஆனால் சொந்தம் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. இவங்களை தெரிந்தெடுத்தார். சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் என்ற ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு அவங்கள உயர்த்தி வைத்தார். இவங்க சொன்னா அற்புதங்கள் நடந்துச்சு, கையை நீட்டினா அற்புதம் நடந்துச்சு, பிசாசு ஓடிச்சு, அவ்வளோ வல்லமையெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவங்க பிரச்சனை நேரத்தில், நெருக்கப்பட்ட நேரத்தில் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இதே பாதையில் போயிட்டு இருக்கீங்களா? இணையதளத்தின் வழியாக பார்த்துட்ருக்க உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களும் இதே நெருக்கத்தின் வழியாக போயிட்டுருக்கீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இதே நெருக்கத்தில் போன ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். மனுஷன் கைவிடுவான், மனுஷன் விட்டுட்டு விலகி போயிடுவான், மனுஷன் இவங்களை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை அவர் கைவிடாதிருக்க அவர் கைவிடப்பட்டார். அதே சோதனை வழியாக போனார், உபத்திரவத்தின் வழியாக அவர் கடந்து போனார். வேதத்திலே பாருங்க, ஆகார் அவளாகவே அந்த வாழ்க்கைக்குள்ள வரல, சாராள் அவளை ஃபோர்ஸ் பண்ணி அந்த தன்னுடைய கணவனுக்கு மனைவியாக அவள் பிடித்து வைத்தாள். அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் ஒரு கட்டம் வந்த பொழுது ஆபிரகாம் அவளை கைவிட்டுட்டான், எஜமாட்டி கைவிட்டுட்டான், எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் நடுத்தரவில் நின்னது மாதிரி அனுப்பிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. ஆமென். அவர் கைவிடவே இல்லை. அந்த வனாந்திரத்தில் கூட அவளை பார்த்து, அவளுடைய குழந்தை பார்த்து, அவளுக்கு தண்ணீரை கொடுத்து,
அவளையும் ஆசீர்வதித்து அவள் குழந்தையும் ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷன் கைவிடும் பொழுது நீங்கள் இதே பாதையில் போன ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து கதறுங்க, அப்பா மனுஷன் கைவிட்டுட்டான் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் ஒருபோதும் எங்களை கைவிடவே மாட்டீர்கள் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் அதே பாதையில் அவர் நடந்து போயிட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. லூக்கா 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 23:2. இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். இங்க பாருங்க, அவர் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுல பாத்தீங்கன்னா, இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொன்னான் என்று குற்றம் சாட்டினார்கள். பாருங்க, தன்னை கிறிஸ்து என்ற ராஜா என்று சொன்னது உண்மைதான். அதே வேளையில் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம்னு சொன்னாரா? இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அநேகர் இவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கணும் என்பதற்காகவே ஆண்டவரே ராயனுக்கு வரி கொடுக்கணுமா வேண்டாமா என்று கேட்ட பொழுது ஒரு காசை கொண்டு வாருங்கள்னு கேட்டார். அந்த காசை கொண்டு வந்த பொழுது அதை பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்ட பொழுது இது ராயனுடையது. அப்போ ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று தான் சொன்னார். அப்போ இந்த இடத்துல அவரை குறித்து வீணான குற்றச்சாட்டு மக்கள் குற்றம் சாட்டினார்கள். ஆமேன். பொய்யாய் குற்றம் சாட்டினார்கள். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். அவருடைய ஒரே நோக்கம் இயேசுவை சிலுவையில் அறையணும். அவரிடத்துல எந்த குற்றமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அதை குறித்து கவலைப்படலை, தன்னுடைய வாயை திறக்கவும் இல்லை. எவ்வளவு குற்றம் சாட்டினார்களோ அவர்களுக்கு முன்பாக மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல அவர் அமைதியாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வழியாக நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை தவறாய் குற்றம் சாட்டி கொண்டிருக்கலாம். உங்களுடைய வீட்டில் எதுக்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருக்கலாம். சில சமயங்களில் சொல்லுவாங்க இல்லையா, ஆகாத மருமகள் கையப்பட்டாலும் குற்றம், கால் பட்டாலும் குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யாராவது ஒருத்தர் பிடிக்கலைன்னா நம்ம செய்கிறது எல்லாமே தப்பாக தான் தெரியும். அதனால் வீணாக குற்றம் சாட்டி கொண்டே இருக்கலாம். இப்போ குற்றம் சாட்டுறதுனால அதனால் என்ன, ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு யாராவதுக்காவது போக முடியுமா? நம்ம செஞ்ச தப்பை சொன்னால் கூட நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியும். சரி, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம்ல, தப்பு பண்ணதுனால தானே இவங்க இப்படி பேசுகிறாங்க. ஆனால் செய்யாத தப்பை சொன்னால் நம்மால் என்ன செய்ய முடியாது, தாங்கவும் முடியாது, ஜீரணிக்கவும் முடியாது, திருப்பி அடிக்கவும் முடியாது அவங்கள. ஏன்னா அவங்க அதிகாரிகள், மேலான அதிகாரத்தில் இருக்கிறவங்க, வீட்டில் மேலே பெரியவங்க, என்ன செய்ய முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் வருகிற கஷ்டம் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. ஆனால் ஆண்டவர் அந்த சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவரை குற்றம் சாட்டினாங்க, வீணான குற்றம் சாட்டினாங்க. ஒரு வார்த்தை கூட எதிர்த்து நான் அப்படி செய்யலை, நான் அப்படி செய்யலைன்னு சொல்லலை. பிலாத்துக்கிட்ட ஒருவேளை ஆண்டவர் சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்கும்? பிலாத்து அவர் எவ்வளோ விடுவிக்க ட்ரை பண்ணான். அவர் தப்பே பண்ணல, ப்ரூவ் பண்ணுங்க, அப்புறம் தான் நான் சிலுவையில் அறைவேன்னு சொல்லி பண்ணியிருந்திருக்கலாம். அந்த சிலுவை தண்டனையை ரத்து பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த குற்றச்சாட்டுகள் வழியாக நான் கடந்து போகும் பொழுது என்னை சிலுவையில் அறைவார்கள், அதன் பிறகு எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு பெரிய நாமத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதை தான் பிலிப்பியரில் நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், அதனால ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ஆமேன். உங்களுக்கு விரோதமாக
வீணான குற்றச்சாட்டுகளை பண்ணும் பொழுது வாயை திறக்காதீங்க. நான் அப்படி செய்யலைன்னு சொல்லாதீங்க. நம்முடைய ஆண்டவர் அதை பார்க்கிறார். உங்களுக்கு பலன் கொடுப்பார், உங்களை அதை தாங்கிக் கொள்வதற்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பார். ஆமேன். ஏனென்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இதே பாதையில் தான் ஆண்டவர் போயிருக்கிறார். அதை விட ஒரு பெரிய கஷ்டமா எனக்கு அப்படி நீங்கள் நினச்சி கொள்ளுங்க. அதே நேரத்தில் அநேக விபரீதங்களை சந்தித்த கிறிஸ்துவை நினைத்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாடுகளையும் வழியாக நீங்கள் வந்தீரப்பா, அந்த பாடுகளில் ஏன் வந்தீங்க? இதே சோதனையில் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க தானே, உதவி செய்ய தானே. எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். யோசேப்பை அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, யோசேப்புக்கு வந்த குற்றச்சாட்டு மாதிரி அந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு நமக்கு வந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? அடுத்த நேரமே தூக்கு போட்டு செத்துறணும் போல தான் இருக்கும். செய்யாத ஒரு பழி, அதுவும் அதாவது வேற எதையாவது சொல்லிட்டா கூட நம்மளால் தாங்க முடியும். கேரக்டரை பற்றி பேசிட்டா நம்மளால் என்ன செய்ய முடியாது? தாங்கவே முடியாது இல்லையா? அவ்வளோ பிரச்சனை. ஆனால் அது அமைதியாக ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னானா? நான் செய்யலைன்னு சொன்னானா? சொல்லலை. அவன் அமைதியாக இருந்ததுனால தான் அவனுக்கு ராஜ மேன்மை கிடைத்தது. அவன் நான் சொல்லலை, அப்படி செய்யலைன்னு சொல்லியிருந்தா போத்திபார் கண்டிப்பாக நம்பி இருப்பான். ஏன்னா நம்பிக்கைக்கு பாத்திரமானவன், நம்பி இருப்பான். என்ன நடந்திருக்கும்? மனைவியை வெளியே அனுப்பியிருப்பான். போத்திபார் வீட்டில் திரும்பவும் யோசேப்பு எப்படி தான் இருந்திருப்பான்? அடிமையாக. கொஞ்சம் வேணால் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். ஆனால் அமைதியாக இருந்ததுனால அந்த ராஜ்யத்துக்கே 2வது மனிதனாக மாறினா. இப்போ பாருங்க, போத்திபார் எங்கே இருந்தார்? போத்திபார் இப்போ எங்கே இருப்பார்? யோசேப்புக்கு கீழே. அன்னைக்கு அவர் எதிர்த்து பேசியிருந்தா விடுதலை கிடச்சிருக்கும். எங்கே தான் இருந்திருப்பார்? போத்திபாருக்கு கீழே யோசேப்பு இருந்திருப்பார். ஆனால் அமைதியாக இருந்ததுனால போத்திபார் யோசேப்புக்கு கீழே வந்துட்டான். இதுதான் ஆண்டவருடைய உயர்வு, கர்த்தர் கொடுக்கிற உயர்வு. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வீணாய் குற்றம் சாட்டுகிறாங்களோ நீ சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எனக்கும் சேர்த்து தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். கஷ்டமான காரியம். ஆனாலும் அந்த நேரத்தில் இதே பாடுகள் வழியாக கடந்து சென்ற ஆண்டவரை நினச்சிக்கோங்க. அவர் உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு உதவி செய்வார். அவருக்கு கர்த்தர் எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ அதே மாதிரி உங்களை உயர்த்துவார். ஆமேன். வேதத்தில் அருமையான வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், மத்திய 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்தது தான். திரும்ப அதை வாஸ்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மத்தேயு 5:11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அடுத்த வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. பொய்யாய் சொல்வார்களானால், அது கவனிக்க வேண்டிய காரியம். வீணான குற்றச்சாட்டு வரும்போதுதான் நீங்கள் அமைதியாக இருந்தால், அதை சகித்து கொண்டால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உதவி செய்வார், ப்ரொமோஷன் கொடுப்பார், பரலோகத்தில் பங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அதை குறித்து குற்றச்சாட்டு வரும்பொழுது நீங்கள் நான் அப்படி செய்யலை அப்படி செய்யலைன்னெலாம் சொல்லாமல், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் என்னை திருந்திக் கொள்வதற்கு மாற்றிக்கொள்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்கணும். ஆமேன். வீணாய் குற்றம் சாட்டினா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உதவி செய்வார். ஏனென்றால் அவர் அதே பாதையில் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வீணாய் உங்களை குற்றம் சாட்டும் பொழுது இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆண்டவரே இதை விட பெரிய பாதையில் போனாரே, நான் ஏமாத்துறேன், நீங்கள் என்னை உயர்த்துவீங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை உயர்த்துவீங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வீங்க. சில சமயங்களில் தாங்க முடியல, இருதய பாரமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் என்னை உயர்த்துவீங்க நம்புகிறேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க் 15:17. சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, தொடர்ந்து வாசிங்க. 20. அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி
அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். போதும் பாருங்க, இதில் பாருங்க எவ்வளோ பயங்கரமான ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஆண்டவரை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. யூதருடைய ராஜாவே என்று வாழ்த்தி அவரை துப்பி வணங்கினார்கள் முழங்கால் படியிட்டு. உண்மையிலேயே வணங்குனாங்க? உண்மையிலேயே அவங்கள வாழ்த்துனாங்க? ஆண்டவரை அவமானப்படுத்தினாங்க, நிந்தித்தாங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது பரியாசம் பண்ணினார்கள். நம்முடைய ஆண்டவரை வேதனைப்படுத்தினாங்க, நிந்தித்தாங்க, அவமானப்படுத்துனாங்க. சில சமயங்களில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா, உங்கள் குடும்பத்திலேயே உங்களை நிந்திக்கிறத பார்த்துருப்பீங்க, அவமானப்படுத்துறத பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சால் சிலர் நம்மளை நல்லா வாழ்த்துவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு நமக்கு பிடிக்காதவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஆமாம், மகாராணி வந்துட்டாங்க, ராணி வந்துட்டாங்க, அம்மா வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ரொம்ப வேதனைப்படுத்துவாங்க. அதாவது வேணும்ன்ட்டே அப்படி பேசுவாங்க, நிந்திப்பாங்க. நம்ம ஆண்டவரையும் அப்படி தான் அவங்க வேதனைப்படுத்தினாங்க. முழங்கால் படியிட்டு அவர்கள் வணங்குறாங்க, அவர் கோலால் அடிக்கிறாங்க, துப்புறாங்க. துப்புறது எப்படி? நம்ம ஏதாவது யாராவது ஒருத்தர் நம்ம போகும்போது காரி சலச்சமே துப்புறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்மளை நிந்திக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி பாதையில் கடந்து வந்திருக்கீங்களா? நான் கடந்து வந்திருக்கேன். காரி துப்புவாங்க. அப்போ ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் வேதனையெல்லாம் சகிச்சதுனால தான் இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஆமென். அப்போது நிறைய நேரங்களில் துப்பி இகழ்ந்து பரியாசம் பண்ணி நிந்தித்து, இன்னும் 29ஆம் வசனத்தை பாருங்க. அதே அதிகாரம் 29ஆம் வசனம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆ ஆ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் தூஷிக்கிறாங்களாம், தூஷிக்கிறாங்க. நீ தேவாலயத்தை இடிப்பேன் கட்டுவேன்னு சொன்னியே, நீ ஒன்னால சிலுவையிலேருந்து இறங்கி வர முடியுமா? அதே மாதிரி அவரோடு கூட ஒரு கள்ளன் அடிக்கப்பட்டான், 2 கள்ளன். அதில் ஒரு கள்ளன் சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் என்னையும் ரட்சியும், நீயும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி இகழ்றான். துப்புறாங்க, குட்டுறாங்க, நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. 32ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம் 32. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள், அவரை நிந்தித்தார்கள். ஆமென். பாருங்க, எல்லாரும் நிந்திக்கிறாங்க, எல்லாரும் தூஷிக்கிறாங்க, எல்லாரும் துப்புறாங்க, கேவலப்படுத்துறாங்க, பரியாசம் பண்றாங்க, இகழ்றாங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். பரியாசம் பண்ணி, நிந்தித்து, தூஷித்து, இச்சகம் பேசி, இகழ்ந்தார்கள். எவ்வளோ காரியம் இல்லை, எவ்வளோ காரியங்கள். 39ஆம் வசனம் சொல்லுகிறது இகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இதே மாதிரி உங்களை நிறைய பேர் பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். பைபிளை தூக்கிட்டு நடந்து வரும்பொழுது சிலர் சொல்லுவாங்க, பரிசுத்த வாட்டி போறா பார், ஜோமணி பெரிய காரியம் செய்ய போறா பாருன்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய சூழ்நிலைகளில் வேதனைப்படுத்துவாங்க, நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. நீங்கள் யார் யார் இந்த பாதையில் கடந்து வந்துட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படி எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சிலுவை பாடுகளை குறித்து இந்த வாரத்தில் நான் பேசணும் ஆண்டவரே இந்த ஆண்டவரத்தில் கேட்ட பொழுது இந்த செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அப்போ எவ்வளவு நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ பரியாசங்கள், எவ்வளோ இகழ்ச்சி, எவ்வளவு தூஷணங்கள் இந்த வழியாக கடந்து போயிட்டுருக்கீங்களா? கடந்து போயிட்டுருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இதே பாதையில் நம்ம தகப்பன் போயிருக்கிறார், இதே பாதையில் அவர் கடந்து போயிருக்கிறார். சில சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு கூட பிரச்சனை வரல, எனக்கு தான் அவ்வளோ நிந்தைகள்மாங்க. இப்படி நிந்தைகள் பட்டிருக்கீங்களா? இவ்வளோ அவமானப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஆனால் நமக்கு வேறு விதமான நிந்தை, வேறு விதமான அவமானம். கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்துக்காக நிறைய பரியாசம், நிறைய இகழ்ச்சி. ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க.
ஏன்னா உலகத்தில் எந்த மனுஷரிடத்துலையும் என்னை அவங்க நிந்திக்கிறாங்க, இவங்க பரியாசம் பண்ணுறாங்க, இவங்க தூஷிக்கிறாங்கன்னு போய் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் மட்டும் சொன்னாதான் அவரால் தான் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியும், அவரால் தான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியும். ஏன்னா அவர் அதே பாதையில் கர்த்தர் கடந்திருக்கிறார். அழகான வசனம், அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதே சோதனையை இதே சூழ்நிலையில் அவர் கடந்து வந்ததுனால உங்கள் வாழ்க்கையில் அந்த நிந்தைகளை மாற்ற முடியும். நிந்திக்கப்படுகிற சூழ்நிலைகளை உங்களை பலப்படுத்த முடியும், உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அந்த நிந்தைகள் உங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய இருதயத்தை பலவிதமான சந்தோஷத்தினால நிரப்ப முடியும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லிடுங்க, அப்பா இந்த பாடுகள் வழியாக நான் போகிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமேன். நம்ம ஆண்டவர் எப்படி இந்த பாடுகளை நிந்திக்கிற அந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்தார் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் இந்த நிந்திக்கிறவர்களை பார்த்து பிதாவை நோக்கி கர்த்தர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையில், அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில், பரியாசம் பண்ணப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர்களுக்காக மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுத்தார். ஆமேன். இன்னைக்கு நம்மால் அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? முடியவே முடியாது. தூஷிக்கிறவங்களுக்கு பதில் என்ன செஞ்சாகணும்? தூஷிக்கணும். அவங்க 10 வார்த்தை பேசுனா நம்ம 20 வார்த்தை பேசி அவங்கள தூஷிக்கணும். அல்லது அதை எப்படி சொல்றது என்று சொல்லி யார்கிட்டையாவது சொல்லி அவங்கள திட்ட வைக்கணும். அப்போதான் நமக்கு தூக்கமே வரும். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நம்ம அது வழியாக நடப்பதற்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். இந்த நிந்திக்கிறவங்கள பார்த்து சொல்லுகிறார், இவங்க செய்கிறது இன்னதென்று தெரியாது இருக்கிறாங்களே, மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொன்னார். 44ஆம் வசனத்தில் ஆண்டவர் எல்லாத்தையுமே முதல்ல சொல்லி கொடுத்துட்டார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். நம்முடைய ஆண்டவர் எப்போவுமே எப்படிப்பட்டவர் தெரியுமா? சொன்னதை செய்கிறவர். நம்மளாம் என்ன செய்வோம்னா, நம்ம போதிப்போம், ஆனால் அதுபடி நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ராக்டிக்கலாக. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சொன்னதை செய்கிறவர். அங்கே சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில், மத்தேயு கடைசி பகுதியில் பார்த்தா சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை, ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்றைக்கி நம்மால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆமேன். துன்பப்படுத்துகிறவங்களை தூஷிக்கிறவங்களுக்கு எதிராக நீங்கள் பேசாமல், எதிர்பேச்சு பேசாமல் அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பதில் பேசாதீங்க, ஆசீர்வதிங்க. சத்துருக்களாக இருந்தால் கூட ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணின பொழுது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆமேன். தாவீதுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் தாவீது தான். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் அப்சலோமுக்கு பயந்து அவன் ஓடி போகும் பொழுது வழியில் சீமேயி என்ற மனுஷன் அவனை தூஷிக்கிறான், பயங்கரமாக தூஷிக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பரவாயில்ல, தூஷிக்கட்டும். இவன் தூஷிக்கிற அந்த நிந்தனையை பார்த்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், தாவீதை உயர்த்தினார். இன்றைக்கி மனுஷங்க தூஷிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார். அடுத்தது எனக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஆகவே உங்களை வேதனைப்படுத்தி யாராவது ஏதாவது சொன்னால், நிந்தித்தா, அவமானப்படுத்தினா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை நோக்கி கெஞ்சிங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், உங்களை தைரியப்படுத்துவார். அந்த நிந்தனை வழியில் இதை விட நான் அதிக நிந்தைக்குள்ளே போயிருக்கேன் மகனே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கட்டி அணைத்து நம்மை முத்தமிடுவார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்மை ஆறுதல் படுத்துவார். எந்த மனுஷனும் நம்ம ஆறுதல் படுத்த முடியாது, அவர் ஒருவர் தான் நம்மை ஆறுதல் படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை நம்பி இருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பாடுபட்டாலும் கவலைப்படாதீங்க, மகிமையில் உங்களுக்கு அதிக நித்திய கன மகிமை உங்களுக்கு உண்டுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, செப்பனியா 3:9 நீங்கள் நிந்திக்கப்பட்ட இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். செப்பனியா 3:9, 1 பேதுரு 4:14. இந்த வசனங்களை நீங்கள் மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை நிந்திக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். ஹல்லேலூயா. யார் யார் உங்களை நிந்திச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். குடும்பத்திலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ ஊழிய பாதையிலேயோ எந்த அளவுக்கு நீங்கள் நிந்திக்கப்படுறீங்களோ, அவமான சின்னமாய் உங்களை கருதுறாங்களோ, அதே அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். காரணம், அவர் அதே பாடுகள் வழியாக கடந்து போயிருக்கிறார். ஆமேன். மத்தேயு 27:26 திருப்பி வாசியுங்கள். மத்தேயு 27:26. அப்பொழுது அவன் பரபாசை அவளுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரிவினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். 29 முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி 26 சொல்லுகிறது, ஆண்டவரை வாரினால் அடித்தார்கள். இப்போ பாருங்க, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்டலி அல்லது இருதயத்தில் பாடுகள், மனதில் அவரை வேதனைப்படுத்தின காரியங்கள், கரெக்டாக இல்லையா? நிந்தனைகள், அவமானங்கள், வீணான குற்றச்சாட்டுகள், நெருங்கின மனிதர்கள் விட்டுட்டு கைவிட்டுட்டு போன சூழ்நிலை, இதெல்லாமே எதை பாதிக்கும்? இருதயத்தை பாதிக்கும், மனதை பாதிக்கும், சிந்தையை பாதிக்கும். ஆனால் இப்போ பாருங்க, பிராக்டிக்கலாக ஆண்டவர் சரீரத்தில் பாடுபடுகிறார், சரீரத்தில் அடிக்கப்படுகிறார், வாரினால் அடிக்கப்படுகிறார். அடுத்த வசனத்தை வாசித்தோம், முள்ளினால ஒரு முடியை பின்னி சிரசில் வச்சு அடித்தாங்க. சிரசில் முள்ளு குத்துனா, முள்ளை வச்சு அடித்தா எப்படி இருக்கும்? ரத்தம் வந்தது, தலையில் வந்தது. வாரினால் அடிக்க அடிக்க அவர் வாரில் முதுகில் இருந்து சேவர்கள் கையில் வைத்திருக்கிற வார் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த வாரில் நுனியில் பல இரும்பு பால்ஸ் நிறைய இருக்குமா. அப்படி அடிக்கும் பொழுது அது முதுகில் போய் இருக்கிறார். அதுக்கப்புறம் நியாயம் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அங்கேருந்து இந்த இடத்துக்கு, அங்கேருந்து அங்கே, இங்கன்னு அவர் அலக்கழிச்சிருக்கிறாங்க. நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது அவர் காவலில் வைக்கப்பட்ட இடங்கள், அவர் தூக்கிட்டு இழுத்துட்டு போன இடங்கள், சிலுவையை சுமந்துட்டு போன இடங்கள், அந்த முள்ளை அடித்த இடம், அப்புறம் சிலுவையில் அடிக்கப்பட்ட இடம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் எவ்வளோ பாடுகள் பட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார், சிலுவையை சுமக்க முடியாமல் கீழே விழுறார், திரும்ப தூக்கி சுமக்கிறார். கொஞ்ச தூரம் ஒரு சீமோன் என்ற ஒரு மனிதனை சுமக்கும்படி செய்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம், பாடுகள், ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது, குடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. தாகம் ஒரு பக்கம், சரீரத்தில் தாகம் வந்தால் நமக்கே தெரியும், நடக்க முடியுமா? நமக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி கர்த்தர் நமக்காக சிலுவையில் அவ்வளோ பாடுகளை சுமந்தார். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள். என்னுடைய வாழ்க்கையில் கூட எனக்கு பல பிரச்சனைகள், பல போராட்டம். ஒரு முறை நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு குருத்தோலையை பிடித்து கொண்டு வந்த அந்த ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி நான் எல்லாரும் நான் கைட் பண்ணி வாங்க வாங்க எல்லாரும் அப்படியே போகலான்னு சொல்லி அவங்களெல்லாம் நான் கைட் பண்ணி கூட்டிகிட்டே வரும் பொழுது திடீரென்று சொல்லி தரையில் பயங்கரமான கண்ணாடி துண்டுகள், அப்போ தான் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும் போல இருக்குது, காருடைய கண்ணாடி துண்டுகள் விழுந்து கிடந்துச்சு. அப்போ விழுந்து கிடக்கும் பொழுது அந்த கண்ணாடி துண்டில் என் கால் சறுக்கி அப்படியே நான் அது ஸ்டீப்பாக அப்படி இருக்கும், அப்படியே நான் விழுந்து என் கால்களில்
பாதத்தில் அடிபட்டு ரொம்ப ரத்தம் வந்து எனக்கு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போது அதுக்கு முன்பாக கண்ணாடி துண்டுகள் இருக்குது, எனக்கு பின்னாடி எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டோம், எல்லாருமே ஸ்டாப் ஆகிட்டோம். ஸ்டாப் ஆகி அந்த எனக்கு என்னுடைய காலில் அடிபட்டதை எல்லாரும் பார்த்துட்டு வேதனையோடு நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரி எனக்கு ஒரு கர்ச்சீஃப் வச்சு நல்லா காலில் கட்டு போட்டுட்டு திரும்ப நாங்கள் கர்த்தர் பலப்படுத்தினார், நடந்து வந்தோம். அப்போ நடந்து வரும்பொழுது எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, நல்ல வேளை சிஸ்டர் நீங்கள் பார்த்து நீங்கள் விழுந்ததுனால நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், தப்பிச்சிட்டோம். நிறைய சின்ன பிள்ளைங்க அந்த டீமில் வந்திருந்தாங்க. அதனால் எல்லாரும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சைடாக போயிட்டோம். இப்போ நீங்கள் விழாமல் இருந்தால் யாராவது சின்ன பிள்ளைங்க யாருக்காவது பிள்ளை பெரியவங்களுக்கு விழுந்து அடிபட்டிருக்கோன்னு ஒருத்தர் சொன்னார் அந்த டீமில். அப்போ நான் அந்த பாதையில் யோசித்து பார்த்தேன், நம்ம ஒருத்தர் கீழே விழுந்ததுனால இவ்வளோ டீம் வந்து பாதுகாக்கப்பட்டாங்கன்னா, ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதினால, கஷ்டப்பட்டதினால, ரத்தம் சிந்துறதுனால எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் சுமந்து நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள் வரும்பொழுது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நான் அந்த பாடுகளில் அந்த விடுதலை அடையும்படி, நான் அந்த சரீர வேதனையிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்து எனக்காக அவ்வளோ பாடுகளை சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு இடத்துல ஒரு தீ விபத்து ஏற்பட்ட பொழுது, அந்த தீ விபத்து ஏற்பட்ட பிறகு எல்லாத்தையும் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரையும் அணைச்சி, எல்லா வாட்டர் வந்து ஃபயர் என்ஜின் வந்து எல்லாத்தையும் அணைச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல அந்த க்ளீன் பண்ணும்போது எரிஞ்சு சாம்பலாக இருந்த ஒரு காரியத்தை தள்ளின பொழுது, அதை அப்படி தள்ளின உடனே உள்ளேருந்து சில குஞ்சுகள் புறப்பட்டு வெளியே வந்துச்சான். அப்போ தான் அவங்க பார்க்குறாங்களாம், என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு காட்டுக்கோழி அந்த அந்த ஃபுல்லாக அது மூடி இருந்தது வந்து இறகுகள் எல்லாம் கரிஞ்சு போய் கருகி கிடந்தது. ஒரு கோழி, ஒரு பெரிய காட்டுக்கோழி. அப்போ அந்த காட்டுக்கோழி மரித்து போச்சு. ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு பாருங்க, தன்னுடைய குஞ்சுகள் எல்லாரையும் ஒரு தீ விபத்து வருகிறது என்று தெரிஞ்ச உடனே எல்லாரையும் அணைத்து கொண்டு வச்சு அதுக்கு மேலே அந்த காட்டுக்கோழி மூடிட்டு உட்காந்துருச்சு. அதனால் தீ விபத்து இது மேலே வந்து எரிய எரிய அந்த பாடுகள், இப்போ எரியும் போது எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும்ல. ஒரு சின்ன ஸ்டவ் சுட்டுருச்சுன்னா, குக்கர் சுட்டுருச்சுன்னா எப்படி இருக்குது, அப்போ அது எரிய எரிய எவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சிருக்கோம். ஆனால் ஒன்று என்ன நினச்சிது, அது நான் பாடுபட்டால் கூட பரவாயில்ல, என் பிள்ளைங்க என்ன செய்யணும், காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக அவ்வளோ பாடுகளை சுமந்து தீர்த்து இருந்திருக்கிறது. அதுக்குள்ளே எல்லாம் வந்து அணைச்சி க்ளீன் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த குஞ்சுகள் சுகத்தோடு வெளியே புறப்பட்டு வந்திருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் நம்ம பாடுபடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சிலுவையில் பாடுபட்டார். நம்ம பாடுகளை உதவி செய்வதற்காக தான் அவர் சிலுவையில் அவ்வளோ சரீர பாடுகளை பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த சரீர பாடுகள் வரும்பொழுது, கைவலி கால்வலி எல்லாம் வரும்போது நீங்கள் நினைப்பீங்க, என்ன மாதிரி யாருமே பாடு அனுபவிக்கலப்பா அப்படின்னு நினைப்பீங்க. சிலர் சொல்லுவாங்க, யோபு கூட என்ன மாதிரி பாடுபடலைன்னு சொல்லுவாங்க. அவங்கள நினச்சி சிரிக்கிறதா அழுறதானே தெரியாது. யோபு எவ்வளோ பாடுபட்டான் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாடுகளை, அந்த ஆண்டவர் பட்ட பாடு அதுக்கு மேலே யோபு பட்ட பாடும் கஷ்டம்தான். ஆனால் ஏன் பாடுபட்டார், ஏன் உபத்திரவப்பட்டார், ஏன் அடிக்கப்பட்டார், ஏன் சோதிக்கப்பட்டார்? சோதிக்கப்படுகிற நமக்கு, பாடுபடுகிற நமக்கு உதவி செய்வதற்காகத்தான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அதை மறந்துடாதீங்க. இன்றைக்கு நீங்கள் நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். என்னென்ன உபத்திரவங்கள் வழியாக வந்திருக்கிறீங்களோ, நீங்கள் ஆண்டவர் மேலே உங்கள் பாரத்தை வைக்க போகிறீங்க, உங்களுடைய பிரச்சனையை வைக்க போகிறீங்க, உங்களுடைய போராட்டங்களை வைக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த ஒவ்வொரு நாளும் சிலுவை பாடுகளை நினைக்கும் பொழுது ஒரே ஒரு சந்தோஷம் நமக்கு என்ன, ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டார், என் துக்கங்களை சுமந்து கொண்டார், எனக்கு உதவி செய்யும்படி அவர் பாடுபட்டார். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை மறந்துடாதீங்க. இந்த பாடுகளை பட்ட ஆண்டவரை மறந்துடாதீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்புங்க. நீங்கள் நம்புங்க, உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா.
எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இந்த சோதனை வழியா என்னென்ன சோதனை வழியா நீங்க போறீங்களோ ஆண்டவரை நோக்கி பார்க்க போறீங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. விலையேறப்பெற்ற அவருடைய திரு இரத்தத்தை நமக்காக சிந்தினாரே, நமக்காக அடிக்கப்பட்டாரே, நமக்காக சிந்தினாரே. அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எவ்வளவு நிந்தனைகள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் நீங்க ஒன்றும் மறந்து போகாதீங்க. காக்கும் தேவன் நமக்கு உண்டு. ஆமேன். காக்கும் தெய்வம் நமக்கு உண்டு. அவரை மாத்திரம் நம்புங்க. இந்த நிந்தைகள் அவமானங்களை கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஒருவேளை வீணான குற்றச்சாட்டுகள் வழியாக, வீணான நிந்தனை வழியாக நீங்க கடந்து வந்திருக்கலாம். இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே காக்கும் கரங்கள் எனக்கு உண்டு. ஆண்டவரே உம்முடைய கரங்களிலிருந்து வழிந்த இரத்தம் எனக்கு சுகத்தை கொடுக்கும், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த கரங்கள், எனக்காக அடிக்கப்பட்ட கரங்கள் என்னை அணைத்து கொள்ளும், என் கண்ணீரை துடைக்கும். ஆண்டவரே நிந்தனைகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன், உங்களையே நான் நம்புவேன், உண்மையே நான் நம்புவேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை. இணையதளத்தின் வழியா பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் நீங்க எங்க இருந்தாலும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள், கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார். கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார். கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நிந்தனைகள் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை.
நம்புவேன்னு சொல்லுங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க. உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை உபத்திரவங்களை பாதுகாப்பார். உங்களை வழிநடத்துவார். நம்புவேன் இயேசுவை. ஏசப்பா உங்களை நம்புறேன்பான்னு சொல்லுங்க. நம்புறப்பா இயேசுவை நம்புவே இயேசுவை பாடுகள் வழியாக கடந்து போகும்போது சொல்லுங்க. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் ஆமென். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் குறைவுகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. குடும்பத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க அப்பாவை பார்த்து. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை காக்கும் கரங்கள் காக்கும் கரங்கள் உண்டனாக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனாக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். எல்லா போராட்டங்களையும் தாண்டி செல்ல கிருபை தருவார். தப்பி செல்ல வழி காட்டுவார். சோர்ந்து போகாதீங்க. நம்புவேன்னு சொல்லுங்க. உங்களை மாத்திரம் நான் நம்பு ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நம்புற ஆண்டவரே. குற்றச்சாட்டுகள் வரல ஆண்டவரே. உங்களை நம்புற ஆண்டவரே. நிந்தனைகள் வரல ஆண்டவரே. உங்களை நம்புற ஆண்டவரே. சரீரத்திலே பலவீனங்கள் வரல ஆண்டவரே. உங்களை நம்புற ஆண்டவரே. நம்பினவர்கள் கைவிடல ஆண்டவரே. உங்களை நம்புற ஆண்டவரே. மனுஷர்கள் கைவிடல ஆண்டவரே. உங்களை நம்புற ஆண்டவரே. உங்களை நம்புற ஆண்டவரே. உங்களை நம்புற ஆண்டவரே. இயேசுவை நம்புவே இயேசுவை. தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 729954633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.